வணக்கங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திக்கிறோம். நிறைய வெற்றி தொழிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்கிறேன். அது நம்மளுக்கு ஒரு நீதி, நம்மளுக்கு இந்த முறையில் நம்ம போனால் நம்ம ஜெயிச்சு காட்டலான்றதுக்கு நீதியாகவும் இருக்கும். விடாமுயற்சி விடாமுயற்சின்ற ஒரு அர்த்தத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஒரு ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், புருஷன் கொண்டாடி இருந்தாங்க. அந்த புருஷனுக்கு ரொம்ப நாள் ஒரு வண்டி இழுத்து அவருக்கு கேன்சர் வந்துடுச்சு. அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியாகி அவர் இறந்துட்டார். அவர் இறந்துட்ட பிறகு அந்த வண்டியை மட்டும் அவங்க வீட்டிலே விட்டுட்டாங்க. அவங்க 2 குழந்தைங்க இருந்தது அவங்களுக்கு. அந்த 2 குழந்தைங்களும் அவங்க என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சாங்க. நம்ம பசங்க நம்ம படிக்கல, நம்ம பிள்ளைங்க நல்ல படிப்பு படிக்கணும்ட்டு படிக்க வச்சாங்க. அப்போ அவங்க கணவர் இறந்தோன்னா அவங்களால ஃபீஸ் கட்ட முடியல. அந்த டைம் இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, என்ன செய்யறது, யார்கிட்ட போகிறது, சொந்தக்கார வீட்டுக்கு போனால் மதிக்க மாட்டாங்க. ஒரு நாள் தான், எல்லார் வீட்லையுமே அதுதானே, ஒரு நாள் தான் மரியாதை. சாப்பாட்டுக்காக நம்ம பிள்ளைகளை யார்கிட்டே கையெழுத்து விடக்கூடாது, நம்மளும் யார்கிட்ட வாசப்படியும் வைக்கக்கூடாது. வைராகியத்தோடு ஒரு 20 நாள் வீட்டிலையே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வண்டியை பார்த்தது. வண்டியில் கணவர் உட்கார்ந்து, நான் இதை உனக்கு விட்டுட்டு போயிருக்கேன், இதை வச்சு நீ பழிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. உடனே மறுநாள் எழுந்திரிச்சு சாப்பாடு செய்து குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிச்சு. இது கிளம்பிட்டு வண்டி இருக்கிற இடத்துக்கு போச்சு. அங்கே வெயிட்டெல்லாம் ஏற்றினாங்க. அவங்கெல்லாம் பார்த்தாங்க, என்னம்மா நீ பொம்பளையாக இருக்க, நீ எப்படி இருக்கா? அவர் அந்த ஐயா நல்லா இதுவாக ஜடகாத்திரமாக இருந்தார். அவர் வெயிட்டெல்லாம் இழுத்தாரு. உன்னால் முடியுமா? ஏங்க முடியாது, நீங்கள் கொடுங்க, நான் செய்யலைன்னா அப்புறம் பார்த்துக்குங்கன்னு சொல்லிச்சு. அப்புறம் அன்றைக்கி அவர் நல்லாவே செய்யுது. நிறைய வெயிட்டெல்லாம் ஏற்றுறாங்க. அது கஷ்டப்படல, வீட்டுக்காரன் நினச்சே ஓட்டிட்டு அன்னைக்கு பணம் கை நிறைய கொடுத்தாங்க. வாங்கி பசங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு குழந்தைங்க கிட்ட சொல்லிச்சு, அம்மா அப்பா இருக்கும்போது நான் உங்களை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சேன். என்னால் ஃபீஸ் கட்ட முடியல, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன். நீங்கள் படித்து பெரிய ஆள் ஆகணும், என்னுடைய இதை நீங்கள் காப்பாற்றி தரணும்ட்டு அப்பா பெருமையை நம்ம நிலைநாட்டணும்னு சொல்லிச்சு. உடனே அந்த பசங்களும் சரிம்மா, நாங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா படிப்போம், அப்பா அவனுடைய பேரையும் உன்னுடைய பேரையும் நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிச்சுங்க. இதே மாதிரி பல வருடங்கள் ஓடின. அந்த பிள்ளைங்களும் நல்லா பெரிய பசங்களான ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் முதிர்ச்சி வந்தது. இருந்தாலும் இன்னும் ஒரு பொசிஷனில் போய் உக்காந்த பிறகு நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி இது மனசில் நினச்சிட்டு இருந்தது. ஒரு பையன் கலெக்டர் ஆனான், ஒரு பையன் டாக்டர் ஆனான். 2 பேருமே அந்த கோர்ஸில் படித்து எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்தாங்க. அரசாங்கமே அவங்களுக்கு செலவு பண்ணி படிக்க வச்சுது. அவங்களும் அதில் திறமையாக படித்து நம்ம அப்பா அம்மா பேரை வெளியே எடுத்துகிட்டு வரணும், அவங்களுக்கு பாராட்டுதலை தேடி தரணும்னு அதுங்க விடாமுயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி இந்த அம்மாவும் விடாமுயற்சி பண்ணி அந்த வண்டியை முடியலன்னா கூட அவங்க கணவரை நினச்சின்னு தெய்வத்தை நினச்சின்னு ஓட்டி அவங்க சம்பாதிச்சு அந்த குழந்தைங்களை இன்னைக்கு பெரிய லெவலில் ஆக்கினாங்க. அந்த பசங்க சொல்லிச்சிங்க, அம்மா நீங்கள் ஓட்டுனது போகணும், நாங்கள் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவோம், நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, உங்களுடைய பேரையும் அப்பாவினுடைய பேரையும் நாங்கள் எப்போவுமே முன்னுக்கு எடுத்துகிட்டு வருவோம், நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்தது நீங்கள் தான், உங்கள் விடாமுயற்சி தான், எங்களுடைய விடாமுயற்சி உங்களை பார்த்து தான் எங்களுக்கு அந்த விடாமுயற்சி வந்தது, நாங்களும் ஜெயிச்சு காட்டியிருக்கோம். இன்னும் நாங்கள் இந்த ஃபீல்டில் நல்லா செய்து, நான் மருத்துவத்துறையில் நல்ல பேர் வாங்குவேன், நான் கலெக்டராக ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன உதவி செய்வோம், என்ன மாதிரி தந்தையை இழந்தவங்க அப்பா அம்மா அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வேன். ஏன்னா விடாமுயற்சியோடு நம்ம ஒரு இதில் நம்ம ஈடுபட்டோம்னா அதுக்கான பலன் கடவுள் கட்டாயம் நம்மளுக்கு தராது. இதனுடைய நீதி என்னன்னா, அந்த அம்மாவும் விடாமுயற்சியோடு அந்த வண்டியை முடியலனாலும் ஓட்டி பணம் சம்பாதிச்சுது. அந்த குழந்தைகளும் அம்மாவுடைய நல்ல ஐயோ இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து தமிழ் மீடியம் சேர்த்தியா அப்படி இப்படின்னு சொல்லாமல் அதுலேயும் அதுங்க நல்லா படித்து நட்சத்திரங்கள் போல் பிரகாசித்து இன்னைக்கு ஒருத்தன் மருத்துவராக இருக்கிறான், ஒருத்தன் கலெக்டராக இருக்கிறான். இந்த கதையை நீங்கள் பார்த்து விடாமுயற்சியை நீங்கள் மேற்கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு கேட்டுக்கிறேன். அதுதான் என்னுடைய எண்ணம். வணக்கம்.